முதுகு வலிக்கான மருத்துவம். முதுகு வலி ஏன் வருது? ஒரே இடத்துல உட்காந்து சாஞ்சிட்டே வேலை பார்ப்பாங்க கணினியில. ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு முதுகு வலிக்கும். வங்கி கணக்காளர்களுக்கு முதுகு வலிக்கும். இந்த மாரி அதிக நேரம் உட்காந்த இடத்துலயே வேலை செய்கிறவங்களுக்கு முதுகு வலி வரும். ஏன்னா அசைவு குடுக்காம, இப்படி இப்படி உடம்பு எதுவும் அசைக்காம, நடக்காம, உட்காந்த இடத்துலயே வேலை செய்யும்போது முதுகு வலி வந்துரும். ராத்திரியில தூங்க முடியாது. அதுக்கு முக்கியமா நாட்டு மாட்டு பால், முருங்கைக்காய், வேலிப்பருத்தி, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ மருந்தா தயாரிக்க போறோம். முதுகு வலி அதிக நேரம் குனிஞ்சு வேலை பார்க்கறது, அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறது, படிக்கிற குழந்தைங்களுக்கும் வலி வருது அப்படின்னு சொல்லி சின்ன வயசு குழந்தைங்களும் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. நேரத்துக்கு மலங்கழிக்கலாட்டியும் இந்த மாதிரி இருக்கும். தலைக்கு எண்ணெய் வைக்கிறதில்ல. இந்த நேரத்துக்கு தண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரத்தோட்டம் சரியா போகாட்டியும் அவங்களுக்கு அந்த மாதிரி வலி வந்துடும். முதுகு தண்டுவட வலி ஆரம்பத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க சாப்பாடு அந்த ரத்தோட்டங்கள் சரியாக போகாமல் இருந்துச்சுனாக்கா L4, L5 வலி வந்துடும். அதுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நாம் மாவு பொருள்கள் அதிகம் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த வலின்றதே இருக்காது. பால் பொருள்கள் நாட்டு மாட்டு பால், நெய் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கனாக்கா வலி உடனே போகும். சின்ன வயசுனாக்கா ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கனாக்கா கொஞ்சம் மூலிகையில் உள்ள மருந்து எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கும் சீக்கிரமாக வலி போயிடும். முதுகு வலி போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வேலிப்பருத்தி இலை அப்படின்றது பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் 2 இலைக்கு மேலே எடுக்கக்கூடாது. 3 முருங்கை விதை நல்லா சாராக வச்சுருக்குறோம். இப்போ இது ரெண்டும் கலந்த சாறு நாட்டு மாட்டு பால் கூட சேர்த்துக்கிறணும். சின்ன ஸ்பூனாக இருந்தாக்கா கசப்பு தன்மை இருக்கிறதுன்றதுனால காஞ்ச பால், ஆற வச்ச பாலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். குத்தாமணியும் முருங்கை விதையும் அரைச்சி எடுத்த சாறு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறணும். கசப்பு தன்மையில் நம்ம குடிக்கிறோம், பச்சை மருந்து குடிக்கிறோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிக வலி இருந்துச்சுனாக்கா ஒரு 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் குடிச்சிருங்க. வெறும் வயிறாக குடிச்சிங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக வலி போயிடும். முதுகு வலிக்கு முருங்கைக்காய் விதை, வேலிப்பருத்தி இலை 2 இலை சேர்த்துக்கிட்டா போதும். 4-5 அரைச்சிட்டு அதில் 2 இலை அளவுக்கு தான் மருந்து எடுத்தாங்க. அதோடு சேர்த்து நாட்டு மாட்டு பால், தேன் கலந்து மருந்தாக வச்சுருக்கோம். இதை குடித்தோம்னாலே அந்த முதுகு வலி அன்னைக்கே சரியாகும். முதுகு வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.